திருக்குர்ஆனின் வசனங்களுக்கிடையே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியம் எது என்பதை உணர்த்துகிறான். ஈமானுக்கு பின்னால் ஒரு பெரிய காரியம் இருக்குமா? அது என்ன காரியம்? உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்கியம் ஈமான். ஈமானுக்கு நிகரான இன்னொரு பாக்கியம் இல்லை. ஈமானை அவன் நசீபாக்கி கொடுத்ததற்கு நாம் எப்போதும் நன்றியோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமான் மகத்தானது. ஈமானுக்கு அடுத்து மிகப்பெரிய காரியம் அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாஹ்தான் எங்கள் ரப்பு என்று அவர்கள் நம்பினார்கள், சொன்னார்கள். முதலிலே ஈமான், அல்லாஹ்தான் எங்கள் ரப்பு, எங்களை வளர்க்கிறவன், ஆளாக்குபவன், வார்த்தெடுப்பவன், எங்களை உயர்வுபடுத்தியவன், ஒவ்வொரு நாளும் நம்மை அசைவு உண்டாக்கக்கூடியவன். நான் இயங்க முடியாது, அவன் இயக்கவில்லை என்றால், நான் உண்ண முடியாது, அவன் கொடுக்கவில்லை என்றால் எது முடியும்? அவன் ரப்பு. ரப்பு என்றால் என்னை அவனே அசைவுகளை கொடுத்து வழி நடத்துகிறான். தாயின் கருவிலே எப்படி என்னை வளர்த்தானோ இப்போதும் அவனே வளர்க்கிறான் என்று சொன்ன பின்னால் சும்மஸ்தகாமோ, இரண்டாவது மாபெரிய பாக்கியம், அதில் தரிபாடு இருக்க வேண்டும் என்கிறான். ஈமானுக்கு பின்னால் மிகப்பெரிய பாக்கியம் தரிபாடு. சில பேர் சருகி விடுவார்கள், தடம் புரண்டு விடுவார்கள். சின்ன சின்ன சங்கடங்கள் அவர்களை எங்கோ திசை மாற வைத்து விடும். இறுதி மூச்சு வரையிலும் அதில் நிற்பது, நான் கொண்ட கொள்கையில் உறுதியாகுவது, என்னை வளர்ப்பவன் என் ரப்புதான் என்பதில் நான் ஆழமாக உறுதியாகுவது, என் ரப்புதான் என்னை பராமரிக்கிறான், எனக்கு வாழ்வளித்தவன், எனக்கு உணவளித்தவன், இன்னும் நான் சொல்வேன் என்னையே இன்றும் ஆளாக்கியவன் என் ரப்பு என்று நான் சொல்வேன். அதற்கு பின்னால் அதில் எப்போதும் தரிபட வேண்டும். சில பேர்களால் தரிபட முடியாமல் போனது, அதனால் ஈமானும் இழக்கும் நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஈமானில் ஆழம் காணுவதற்கும் ஈமானில் நான் தரிபாடாகுவதற்கும் அதற்கு அடுத்து இருக்கிற வாழ்க்கை, எனக்குள்ளே ஒரு இஸ்திகாமத் ஏற்பட வேண்டும். இஸ்திகாமத் என்றால் எல்லா காரியத்திலும் தரிபாடு இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்மளை அசைச்சு பார்த்துடக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு அதனால அல்லாஹ்வை விடுறதா? நெருக்கடி வந்தது அல்லாஹ் விட்டு விலகிறதா? துன்பம் வந்தது அல்லாஹ் விட்டும் தூரமாகுவதா? நோய் வந்தது அல்லாஹ் விட்டும் தூரமாகுவதா? யாராவது நமக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க, அல்லாஹ் விட்டு வெளியில போறதா? எந்த சூழலிலும் அவனை விட்டு வெளியில போறதில்லை. அவனே நாம், அவனே நம்மில், அவனே நம்மை, அவனே நம்மை வழி நடத்துகிறான், அவனே நம்மில் இருக்கிறான், அவனில் நாம் இருக்க வேண்டும். இதில் நிலைப்பாடும் தரிபாடும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் இஸ்லாத்தில் அவர்களுக்கு கிடைத்த சிறப்பு யாருக்கு கிடைத்திருக்கும் என்று பேசப்படும் இடம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இனி உஸ்மான் என்ன செய்தாலும் அவர் மீது குற்றம் இல்லை என்கிறார்கள். அவர் என்ன செய்யட்டும் அவர் மீது குற்றம் இல்லை. அப்படி ரசூல் பேசும் அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய தியாகம் இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது. இந்த தீனுக்காக என் உஸ்மான் கொடுத்ததை போல் யாரு கொடுத்ததுண்டு என்று கேட்பார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் இந்த தீனுக்கு அவர்கள் கொடுத்த செல்வாக்கும் செழிப்பும் செழிமையும் பொருளாதாரமும் அத்தனை பெரியது. தேட்ட போதெல்லாம் கொடுக்கிறார்கள், தேவை வரும் போதெல்லாம் கொடுக்கிறார்கள். சும்மா 1-2 கொடுக்கல, 1000 ஒட்டகம் என்பார்கள், 1000 குதிரைகள் என்பார்கள், அந்த குதிரைக்கான பொறுப்புகள் என்பார்கள் உஸ்மான். அல்லாஹ் அந்த உள்ளத்தை நமக்கும் நசீபாக்குவானாக. அந்த உஸ்மான் அண்ணல் எம்பெருமானின் 2 பெண் மக்கள் உஸ்மானின் மனைவியர்களாக
முதல் பெண்மணி மரணித்த போது இரண்டாவது மகளையும் மாநபி அவர்கள் கொடுக்கிறார்கள். இரண்டாவது பெண்மணி மரணித்த போது உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னும் ஒரு மகள் எனக்கு இப்போது இருந்தால் என் உஸ்மானுக்கே கொடுப்பேன் மனைவியாக. அந்த அளவிற்கு நபி அவர்களோடு மிகப்பெரிய நெருக்கம் பெறுகிறார்கள் உஸ்மான் இப்னு அஃபான். ஆனால் இதெல்லாம் எப்போது கிடைத்தது? அவர்களின் விசேஷமான தரிபாட்டில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் மக்கமா நகரில் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ரசூலின் மீது நேசம் வைக்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்திப்பிலேயே இதயத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு மனிதரோடு நாம் முற்றிலும் இருக்க வேண்டும் என்றால் அது இதயத்தோடு தொடர்பாக வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் மாநபியின் சந்திப்பில் தன் இதயத்தையே ரசூலுக்கு கொடுக்கிறாங்க. ரசூலை தன் இதயத்தில் சுமக்கிறார்கள். அந்த ஒரு நிலை வந்த போது அந்த செய்தி அவங்க குடும்பத்துக்கு தெரியாது. உஸ்மான் இப்னு அஃபானுடைய குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் யாரும் இஸ்லாத்துக்கு வரல. அந்த செய்தி தெரிகிறது. அவர்களின் சிறிய தந்தை மரியாதைக்குரிய ஹக்கம் அபுல் ஆஸ் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. ஹக்கம் அவர்கள், உஸ்மான் அவர்கள் இஸ்லாத்துக்கு போயிட்டாங்க, ரசூலுல்லாவுக்கு பின்னால போகிறார்கள், பெருமானாரை நேசிக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்குது. அப்பமெல்லாம் அது ஒரு புரட்சி காலம். எங்க பார்த்தாலும் அந்த பேச்சு நடமாடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு யாரு போனாங்க, இன்னைக்கு யாரு நபியை சந்திச்சாங்க, இன்னைக்கு எந்த வீட்டில இருந்து சஹாபாக்களாக மாறிவிட்டாங்க என்கிற பேச்சு நடமாடிக்கொண்டே இருக்கிற காலம். அவர்களுடைய மரியாதைக்குரிய ஹக்கம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபானை கூப்பிட்டாங்க. வாப்பா, நபியை போய் பார்த்தாயான்னு கேட்டாங்க. அப்போதும் பொய் சொல்ல மாட்டாங்க, ஆமான்னாங்க. சந்தித்தாயா? சந்தித்தேன். என்ன சொன்னாங்க? அவர்கள் இப்படி சொன்னாங்க. நீ என்ன சொன்னாய்? என் இதயத்தையே அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லாஹ்வையும் ரசூலையும் இதயத்தில் சுமக்கிறேன். அவர் சொன்னார், நீ அதை விட வேண்டும், இல்லை என்றால் உன்னை நாங்கள் விட மாட்டோம். லா அதஊக ஹத்தா ததஊ, நீ விட வேண்டும், இல்லை என்றால் உன்னை விட மாட்டோம். பிடித்து கட்டினார்கள். கயிறை போட்டு கட்டுகிறார்கள். வீட்டிலே தூணிலே உஸ்மானை கட்டி அவர்களை அசைய விடாமல், நகர விடாமல், மாநபியை சந்திக்க விடாமல் கட்டு போட்ட போது உஸ்மான் சொன்னார்களாம், லா உஃபாரிகுஹு ஹத்தா ததஉ, நான் இந்த தீனை, இந்த ரசூலை, இந்த அல்லாஹுவை நான் பிரிய மாட்டேன், விட மாட்டேன். நீங்க என்ன விடணும், அதான் நடக்கும். நீங்க தான் என்ன விடணும். நான் தீனை விட மாட்டேன், நீங்கள் தான் என்னை அவிழ்த்து விட வேண்டும். நான் அல்லாஹுவை விட மாட்டேன், ரசூலை விட மாட்டேன். என்ன வைராக்கியம், என்ன பிடிப்பு, என்ன தரிபாடு. சாப்பாடை நிறுத்துவோம் என்றார்கள், கவலை இல்லை என்றார் உஸ்மான். உன்னை பசியில் போடுவோம், கவலை இல்லை. சுய தேவையை அனுமதிக்க மாட்டோம், கவலையே இல்லை. உணவை நிறுத்துவோம், வெளியே விட மாட்டோம், சுய தேவைக்கு விட மாட்டோம். உன்னை கட்டில் போட்டு இறுக்கமாக்குவோம், எதுவும் நடக்கட்டும். என் மூச்சு முஹம்மது ரசூலுல்லாவோடும் அல்லாவின் இதய துடிப்போடுமே இருக்கும் என்றார்கள். மிரட்டுனாங்க, உருட்டி பார்த்தாங்க, சங்கடப்படுத்தினாங்க. குடும்பம் தான், வெளி ஆட்கள்லாம் இல்ல, வெளி ஆட்கள் இல்ல, குடும்பம். சாப்பாடை நிறுத்தினாங்க, உணவை நிறுத்தினாங்க, வானத்தை நிறுத்தினாங்க. அமைதியா இருந்தாங்க, பசியோடு இருந்தாங்க, ராத்திரி பகலா தூங்காம இருந்தாங்க. அவங்க குடும்பம் பார்த்து வருத்தப்படுறாங்க, ஏதாவது ஆயிடக்கூடாது, பிடிப்பா இருக்கிறாரு, என்ன பண்ணுவோம், விட்டுடுவோம், போயிட்டு போறாரு என்று அவர்கள் கயிற்றை அவிழ்க்க உஸ்மான் சொன்னார்கள், இன்னும் நீங்கள் எத்தனை நாள் கட்டி போட்டாலும் என் ஈமான் இன்னும் பலமாகிக் கொண்டே இருந்தது. அல்லாஹ்வின் நம்பிக்கையும் ரசூலின் நேசமும் எனக்கு உறுதியாகத்தான் இருக்கிறதே தவிர அது குறையவில்லை. காரணம் அது சத்தியம் என்றார். நீங்களும் இதை ஏற்கவீர்கள், நீங்களும் ஏற்பீர்கள். ஒரு காலம் வரும், எல்லாரின் இதயத்திலும் முஹம்மது ரசூலுல்லாவிற்கும் அல்லாஹ்வுக்கும் இடம் கிடைக்கும் என்றார் உஸ்மான். அவிழ்த்து விட்டார்கள். வருகிறார் உத்தம நபியின் தர்பாரில். விஷயங்களை எல்லாம் ரசூல் அறிகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபானுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சங்கடங்களை
அவரை தாங்கிக் கொண்டு அது அவரை எந்த வகையிலும் தன்னுடைய தரிபாட்டில் இருந்து தூரமாக்காமல் வைத்ததால் இன்றைக்கு உலகில் இஸ்லாமிய மூன்றாவது சாம்ராஜ்யத்தின் ஹலீஃபாவாக உஸ்மான் இப்னு அஃபான் முகவரி பெறுகிறார். உலகம் போற்றும் இடம் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் பெரிய பணக்காரர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் பெரிய பணக்காரர், சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர். ஆனால் பணக்காரர் என்ற பெயர் உஸ்மான் இப்னு அஃபானுக்கே கொடுக்கப்பட்டது. உஸ்மானுடைய பெயரோடு உஸ்மானுல் கனி, பணக்கார உஸ்மான், உஸ்மானுல் கனி, பணக்கார உஸ்மான். அப்படி பணக்காரர் என்று முகவரி பெறுகிறார். அவர் சொத்தும் சுகமும் இந்த தீனின் வளர்ச்சியில் மறக்கவே முடியாது. காபத்துல்லாவில் தவாப் செய்வதற்கு இடம் நெருக்கடி இருந்தது. அல்லாஹ்வின் ரசூல் ஆசைப்பட்டார்கள், இந்த இடம் கிடைத்தால் தவாஃபின் இடத்தை விசாலமாக்கலாம் என்று. உடனே உஸ்மான் தன் சொந்த பணத்தில் அந்த இடத்தை வாங்கி அல்லாஹ்வின் தூதர் அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் கொண்டு கொடுத்த போது முகம் மகிழ்கிறார்கள், அகமகிழ்ந்து வாழ்த்துகிறார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஞாபகம் வையுங்கள், இன்று நீங்களும் நானும் தவாஃப் செய்கின்ற அந்த இடம் எங்கள் உஸ்மானின் சொந்த காசால் வாங்கப்பட்டது. உலகத்தின் மாந்தர்கள் எல்லாம் காபாவின் மண்ணில் கால் வைத்து சுற்றுகிற போதெல்லாம் உஸ்மானின் மன்னரையும் ஜொலிக்கிறது. எங்கே உஸ்மான், எங்கே அவர் போன இடம், அவர்கள் பெற்ற பாக்கியம் ஒன்றல்ல இரண்டல்ல. மாநபி வாழ்ந்து கொண்டிருக்கிற மஸ்ஜிதுன் நபவி, அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி, அங்க போய் நாம் தொழுகிறோம். அந்த இடம், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடமும் இணைக்க வேண்டும் என்று சொன்ன போது உஸ்மான் இப்னு அஃபான் தன் சொந்த பணத்தில் அந்த இடத்தை வாங்கி மஸ்ஜிதோடு இணைக்கிறார்கள். நான் மஸ்ஜிதுன் நபவியில போய் 2 ரக்காத்து தொழுதாலும் அந்த நன்மையில் மாநபியின் அன்பு தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் அங்கே மன்னரையில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இத்தனை பெரிய பாக்கியங்களை அன்று பெற்றார்கள் என்று நான் சொல்லவில்லை, இன்றும் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அத்தனைக்கும் அவர்களிடத்தில் இருந்த அந்த தரிபாடே காரணம். அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கள் ரப்பு அல்லாஹ்தான், எங்களை வளர்ப்பவன், வார்த்தெடுத்தவன், உருவாக்குபவன், இன்றைக்கும் எங்களை அசைய வைப்பவன். நாம் படுத்தால் அவனே தூக்கம் தர வேண்டும், தூங்கினால் அவனே விழிப்பை தர வேண்டும். ஏன்? அவன் ரப்பு. ரப்புனா என்ன? எல்லா டோட்டல் என் வாழ்க்கையை அசைச்சிட்டு இருக்கிறவன். சும்மஸ்தகாமு, பின்பு அதுல தரிபாடு ஆனார்களா, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்தில் மலக்குகளே வருவார்கள் என்கிறான் அல்லாஹ். தரிபாடான வாழ்க்கை உடையவர்களுக்கு மலக்குகள் அவர்களை சந்தித்து, அல்லாஹ் தகாவு வலா தஹ்சனு, நீங்க கவலைலாம் படாதீங்க, பயப்படலாம் கூடாது, உங்களுக்கு இனி பயம்லாம் வரக்கூடாது. என்ன பயம் உங்களுக்கு? நாங்க உங்க கூட இருக்கிறோம், என்ன கவலை, அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான் என்று சோபனம் சொல்வார்கள். அல்லாஹ் தகாவு வலா தஹ்சனு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதான் அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான். அதை நினைத்து பாருங்கள், என்ன கவலையும் என்ன பயமோ எல்லாம் காணாமல் போகிவிடும் என்று சோபனம் சொல்லும் மலக்குகள் அவர்களுடனேயே சுற்றி கொண்டிருப்பார்கள் என்று வான்மறையில் வல்லவன் சொன்ன செய்தி இன்று நாம் ஓதி நிறைவு செய்தோம். இல்லாமல்ல அல்லாஹ் தரிபாடான ஈமானில் நீங்களும் நானும் நிலைக்க திளைக்க மூச்சு பிரியும் வரையிலும் அதில் உருண்டு பிறல் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்து வரைக்கும் பாதுகாப்பானாக. தடைகளை, சங்கடங்களை, சோதனைகளை, நெருடல்களை, நெருக்கடிகளை தாண்டி அல்லாஹ்வையும் ரசூலையும் இதயத்தில் சுமக்க இரக்கமுள்ள ரப்பு தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.